இந்தியன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மகுடம் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தை போட்டு எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு படமா? ஃபஸ்ட்டு நீ அந்த படத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்காதீங்க. நான் வந்து படம் பார்த்து ரிவ்யூவே போட்டேன். நானும் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக அடிச்சு தான் வச்சிருக்கேன். அந்த ரிவ்யூ நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்துக்குங்க. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படக்குழு ஒரு ப்ரொமோஷனுங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்களேங்க. சரி, ப்ரொமோஷன் கூட பண்ணிட்டு போங்க. அப்படி ப்ரொமோஷன் பண்ணும்போது அந்த படத்தை பார்த்துருப்பாங்கல்ல, அப்படியே இந்த அளவுக்கு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயம்லாம் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த படத்தை வந்து கண்டிப்பாக நம்ம தான் ப்ரொமோஷன் பண்ணி ஆகணும். ஆஹா ஓஹோன்னு சொல்லி தான் அந்த படத்தை வந்து நம்ம புஷ் பண்ணுவோம். லிட்டரலாக அந்த படக்குழுவும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. நம்ம விஷால் சார் ஆகட்டும், அஞ்சலி மேம் ஆகட்டும், இன்னும் அந்த படத்தில் நடித்தவங்களாகட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு ஏற்ற மாதிரி படத்தில் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஓவராக பொழந்து தள்ளுறாங்க அந்த ஒரு படத்தை. மேட்ரு என்ன அப்படின்னா, நம்ம விஷால் சார் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் அந்த படத்தை பற்றி. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். This is the most challenging film நான் சொல்லுவேன். பிகாஸ் கேமராக்கு முன்னாடி கேமராக்கு பின்னாடி அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து சில நேரத்தில் ஐ பிகேம் அ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வச்சு. இதே தான் நான் என் டார்லிங் திலீப் கிட்ட சொன்னேன். ஊட்டியில புல் அரிசிச்சுன்னா கண்டிப்பா அந்த படம் சூப்பர் ஹிட் மேடம். ஊட்டியில புல் அரிசிச்சுன்னா கண்டிப்பா அந்த படம் சூப்பர் ஹிட் மேடம். அதுக்கப்புறம் 6 நிமிஷத்துல கிளைமேக்ஸ் வந்து என்ன பண்ணலாம், என்ன ஆகும் எல்லார்கிட்டையும் கேட்டேன். வழக்கம் போல விஷால் வருவான், அடிப்பான், ரிவெஞ்ச் எடுப்பான். இல்ல, இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. இது விஷால் படத்துல மட்டும் இல்ல, எந்த திரைப்படத்துல இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வந்திருக்காது. வரல, எனக்கு தெரிஞ்சு வரல. டெஃபினட்டா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூஸ் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பார்த்தீங்களா அவர் எப்படி பேசியிருக்காருன்னு. ஓகே, பயங்கர கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு போய் படத்தில் போய் உட்காந்தா, படத்தை விடுங்க, படத்துடைய ஃபஸ்ட்டு சீன் போதுங்க. அதாவது ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் அதுவே போதும். அதை பற்றி நம்மால் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். கதை கேட்க ரெடியாடா. முதல் சீனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மெடிக்கல் ரிப்பா வராரு. டாக்டர் வந்து தடை செய்யப்பட்ட மருந்தெல்லாம் எழுதுறாப்புல. அந்த மருந்தெல்லாம் இவர் கம்பெனியில் விற்கிறாங்க போல. இவர் டாக்டர் கிட்ட போயிட்டு பிலாசபி பேசுறாரு. சார், இதெல்லாம் எழுதலாமா சார்? தப்பு இல்லை சார் அப்படின்னு. ஏன்டா டேய், நீ விற்கிற கம்பெனியில் வேலை பார்க்குற, அது தப்பா தெரியல உனக்கு, எழுதுற டாக்டர் வந்து தப்புன்னு சொல்லிட்டு இருக்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு. சரியான சூர முக்கப்படுறது உட்காந்துட்டா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. மனுஷன் பார்த்தீங்களா எவ்வளோ புலம்புறாருன்னு. ரொம்ப எதிர்பார்ப்போடு அந்த படத்தில் போய் உக்காந்துட்டு இருப்பார். அதனால தான் அவரோட ஒரு விஷயம்லாம் ரொம்ப வெடிச்சு செதறுது அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, அதை கூட விட்டுலாங்க. படத்தோட கான்செப்ட்டுக்கு வரலாம். படத்தோட கான்செப்ட் என்ன? ஒரு கார் ஒன்று வாங்குறாங்க. அந்த கார் வாங்குறதால என்னெல்லாம் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறதான படத்தோடைய கான்செப்ட். அதாவது அந்த மையக்கரு அப்படிங்கிற மாதிரி. அந்த மையக்கருத்து எப்படி இருக்குன்னு அவரே சொல்லி வச்சிருக்காரு. அதையும் பார்த்துருங்களேன். என்ன லாஜிக்கு, என்ன இலவுன்னு ஒன்றும் புரியல. ஒரு கார் ஒன்று வாங்குறாங்களாம், அந்த காருக்கு வந்து ரொம்ப அசிங்கப்படுறாங்களாம், அவமானப்படுறாங்களாம். சராசரியா எத்தனை பேர் வீட்டில் கார் இல்லாமல் இருக்கு? கார் வாங்கினாதான் இங்கே ஒரு பெரிய ஆளுன்ற மாதிரிலாம் காமிப்பாங்க. கார் வாங்குறதுக்கு ஷோரூமுக்கு போறாப்புல. ஊர்ல அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். ஆனா இவருக்கு வந்து கார் வாங்குறதா பிரச்சனை. கார் வாங்க போறாப்புல. கையில 4 லட்ச ரூபா இருக்கான் இவர்கிட்ட. நான் போய் கார் வாங்கணும் போனாக்கா, அப்பா உனக்கு சிபில் ஸ்கோர் ரொம்ப இதுவா இருக்கு, முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலாம்னாக்கா, வெளில போயிட்டு BMW கார் பாக்குறாப்புல. இப்படி சாதாரண ஒரு ஸ்விஃப்ட் டிசைரே இவரால் வாங்க முடியல. வெளில போய் BMW கார் பாக்குறாரு. எனக்கு இந்த கார் தான் வேணுன்றாப்ல. அவன் என்ன 6 லட்ச ரூபா வேணா எடுத்துக்கோங்கன்றாப்ல. அந்த காரை வாங்கிட்டு வர்றாரு. டேய், உங்ககிட்ட 4 லட்சம் அப்புறம் நீ 6 லட்சம் காரை கொடுத்து வாங்கினேன், என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சொல்றேன். உள்ள உட்கார வச்சு நம்ம எல்லாரையும் குஜிலி மஸ்து பண்ணிருக்காங்க இவங்க. ஆட்டோமேட்டிக் உண்மையிலே அவ்வளோ மோசமா இருக்கு. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். சரி, இவரை விடுங்க, புலம்பிட்டு போகிறாரு. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது, இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்க ஒரு விஷயம் ரொம்ப இடிச்சுது. இந்த கெட்டப் கொஞ்சம் நல்லா இல்லையே, இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. லிட்டரலாக நிறைய பேர் மீம்லேயே போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. எப்போ படம் வரதுக்கு முன்னாடி ஒழுங்காக பாரு, கெட்டப்பை மாற்றிரு, இல்லை கொஞ்சமாக ஏதாவது கரெக்ஷன் பண்ணு, கெட்டப் நல்லா இல்லை, சும்மா நீ மார்க் ஆண்டனியை பார்த்துட்டு இங்கே வந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்காதுங்கிற மாதிரி எல்லாருமே விஷால் சாரை போட்டு அப்போவே அடித்தாங்க படம் ரிலீஸுக்கு முன்னாடி. சரி, ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணியிருப்பார், படத்தில் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா படத்துலையும் லிட்டரலாக அப்படி தாங்க இருந்தது. இதை நான் மட்டும் சொல்லலை, இவர் மட்டும் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்களேன். அந்த கெட்டப் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வடநாட்டில் டோலி சாய்வாலா ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவர் மாதிரி இருக்காப்புல பூராவே. இந்த மவுண்ட் ரோட்ல பார்த்தீங்கன்னா இல்லை போலி லெதர் பெல்ட்டு, அப்புறம் இந்த லெதர் பர்ஸ் எல்லாம் விற்பாப்புல மவுண்ட் ரோட்ல வடக, அந்த மாதிரி ஒரு கெட்டப் லிங்கான்ற பேர். உண்மையிலே எதுவுமே பொருந்தல. இந்த ப்ரொமோஷன்ல அவர் என்னென்னமோ பேசினார். இந்த படத்துக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வந்து நாங்கள் இங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம், அங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம், மேக்கப் சூப்பராக இருக்கும்.
ஸ்க்ரீன்ல பார்த்தா மேக்கப் அப்படியே ஒரு மாதிரி அப்பட்டமா தெரியுது. சரி ஓகே, இந்த படத்தை பார்த்துட்டு விஷால் சாரை மட்டும் தான் எல்லாரும் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, படத்தில் நடித்த எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க இல்லையா துஷாரா, அவங்களையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அஞ்சலி மேம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவங்க தான் இந்த படத்தில் வந்திருப்பாங்க. அண்ட் ஆடியோ லான்ச்சில் கூட ரொம்ப நேரம் பேசினாங்க. பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து நான் கஷ்டப்பட்டு நடித்தேன், முக்கியமாக இந்த படத்தில் நான் ஆக்ஷன் சீன்ஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் நடித்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் பார்த்தீங்கன்னா நானும் விஷாலும் ஒன்று பண்ணியிருப்போம், அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருந்தது, அந்த ஸ்டெப்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது, நாங்களாம் அது ப்ராக்டிஸே இல்லாமல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லென்த்தாக பேசியிருந்தாங்க. சரி பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு போய் பார்த்தா இந்த ஃபேன் என்ன சொல்கிறாரு கேளுங்க. அஞ்சலியை கிரிஞ்சா காமிச்சிருக்காங்க. அது அஞ்சலி வந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு சொல்லியிருப்பாங்க, நானும் விஷாலும் இந்த பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். என்ன கஷ்டப்பட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டோரியை ஒழுங்கா கேட்டு அந்த ஸ்டோரியில் நம்ம கரெக்டாக இருப்போமா, இந்த ஸ்டோரி இந்த இதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டுட்டு போங்க. பார்த்தீங்களா இத்தனை பேர் எப்படி புலம்பி வச்சுருக்காங்கன்னு. சரி அதை விடுங்க, இந்த மூவி ரிவ்யூன்னு சொல்லிட்டு போக முடியா நம்ம. அப்படி போகும்போது 10 பேர் ஒரு மாதிரி ரிவ்யூ கொடுத்தா ஒரே ஒருத்தன் மட்டும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. அந்த ஒருத்தன் இந்த மகுடம் படத்துக்கு கிடைச்சாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் தான். இவன் என்ன சொல்கிறான்னு கேளுங்களேன். அவ்வளோ சூப்பராக பண்ணுறாப்புல, ஸ்க்ரீன் பிளே சூப்பராக பண்ணுறாப்புல, டேரக்ஷன் வேறு லெவலு, ஃபைட் சீக்வன்ஸு பயங்கரமாக பண்ணுறாப்புல, அஞ்சலி சூப்பராக பண்ணுறாங்க, பிரிச்சுட்டாங்க அஞ்சலி கேரக்டரு. ஓகேங்களா, போய் பாருங்கள் எல்லாரும். மகுடம் வேறு லெவலு, நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கணுன்னா போய் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இது ஃபேமிலி ஆன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, அவருக்கு தோன்றதை சொல்லி வச்சிருக்காரு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம விஷால் சார் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படியெல்லாம் பார்த்துருப்போம். லிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா தாமிரபரணி படம் எடுத்துக்கோங்க, இல்லை அதுக்கு முன்னாடி திமிரு படம் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் பூஜை படம் எடுத்துக்கோங்க. லிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் முன்னாடி வரது நம்ம விஷால் சார் தான். ஆனால் இப்போ ஏன் இவர் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நமக்கு தெரிலங்க. ஒருவேளை அவரு கூட இருந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற அவதாரத்தை எடுத்து கிட்டத்தட்ட எங்கேயோ போய் உட்காந்துட்டாங்க. நம்ம இன்னுமே பார்த்திங்கன்னா ஹிட் படம் கொடுக்கறதுக்கு தடுமாறிட்டு இருக்குமே, ஏதாவது ஒன்று பண்ணணுமேனு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வரதெல்லாம் விட்டுட்டு மற்றதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏன் அப்படி பண்ணுறாருன்னு கண்டிப்பாக தெரியலங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த மகுடம் படமே ஃபஸ்ட்டு யார் எடுக்க இருந்தா அப்படின்னா ரவி அரசு அப்படிங்கிற டேரக்டர் தான் எடுக்க இருந்தார். அவரே எடுத்திருந்தா கூட பரவாயில்ல. பட் அவர்கிட்டருந்து நான் பிடிங்கி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி ஏதோ ட்ரை பண்ணி இந்த மார்க் ஆண்டனி அப்படிங்கிற படத்தை உள்ளே கொண்டு வந்து, புஷ்பா அப்படிங்கிற படத்தை உள்ளே கொண்டு வந்து, வடச்சென்னை அப்படிங்கிற படத்தை உள்ளே கொண்டு வந்து என்னென்னமோ போட்டு பிசைஞ்சு வச்சு கொடுத்தா எப்படி மக்களுக்கு பிடிக்கும். அதனால தான் இந்த படத்தை வந்து ரொம்ப மொக்கப்படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடிச்சு விட்டாங்க. இப்போ வரைக்கும் தேட்டரில் ஓடுதா என்னன்னு கூட நிறைய பேருக்கு தெரியல. பட் இதையெல்லாம் வச்சு நம்ம விஷால் சாரை இடம் போட்டவே கூடாது. இப்போ நினைச்சாலும் அவரால் சூப்பராக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ண முடியும். காரணம் என்ன அப்படின்னா துப்பறிவாளன் அப்படிங்கிற படம் வந்து அந்த ஒரு படமே போதுங்க. அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர், எப்படி வந்து கதையை கணிப்பார் அப்படிங்கிறது அந்த ஒரு படத்தை மூலியமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் ஒரு 2 படம் அந்த மாதிரி அவர் கொடுத்துட்டாலே போதும். கண்டிப்பாக அவருக்கு கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குது. ஏதோ சின்ன சின்ன மிஸ்டேக் நடக்கிறதுனால இந்த டயலாக் சொல்லுவாங்க இல்லையா, புள்ள பூச்சிகளாக ஐடியா வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. பட் இப்போ நினைச்சாலும் அவரால் ஒரு 2 படம் ஹிட் படம் கொடுத்து கம்பேக் கொடுத்துட முடியும் அப்படிங்கிறதா உண்மை. நினைவுகள் மனசுக்கு வலியை கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். என்னதான் அந்த மக்கள் இந்த படத்தை போட்டு அடித்தாலும் அவங்க சரியான விஷயத்துக்கு தான் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷாலுக்கு நல்லாவே தெரியும். அவர் கண்டிப்பாக இருக்கிற எல்லா ட்ரோல் வீடியோவும் அவரே உட்காந்து பார்த்து என்னெல்லாம் கரெக்ஷன் இருக்குது, என்னெல்லாம் நம்ம சரியாக பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் நம்ம தப்பாக பண்ணியிருக்கோம்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி அவரோட அடுத்த படத்திலே அதை திருத்திக்கிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்தை அவரோட அடுத்த படமாகவே கொடுப்பாரு அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் நம்புங்க. அடுத்த படத்திலே பார்த்தீங்கன்னா அவர் நான் தாண்டா புரட்சி தளபதினு வந்து நிற்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த படத்தில் என்னெல்லாம் பிடிச்சிருக்கு, என்னெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.